புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராஜேஷ் தாஸ் மனுவானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ராஜேஷ் தாஸ் மனுவானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கின் ராஜேஷ் தாஸ் மனுவானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேல்முறையீட்டு வழக்கையும் வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றி தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷ் தாஸ் மனுவானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பான ராஜேஷ் தாஸ் மனுவானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். சிவபிரகாஷ் வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் ராஜேஷ் தாஸ் அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றமானது தீர்ப்பளித்திருந்தது. இந்நிலையில் இந்த தீர்ப்பினை எதிர்த்து விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதன் பிறகு தற்போது அந்த விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து வேறு நீதிமன்றத்திற்கு தனது வழக்கை மாற்ற வேண்டும் என்று அவரது சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவினை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உடனடியாக தற்போது ராஜேஷ் தாஸின் மனுவை தள்ளுபடி செய்தது மட்டுமல்லாமல் நீதிமன்றம் மாற்ற கோரி ராஜேஷ் தாஸ் அளித்திருக்கக்கூடிய மனுவில் முகாந்திரம் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணைக்காக ஜனவரி 12ஆம் தேதி விழுப்புரம் நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் ஆஜராக வேண்டும் என்றும் அதன் பிறகு ஜனவரி 18ஆம் தேதி இறுதி விசாரணையை துவங்கி ஜனவரி 24ஆம் தேதிக்குள் முடிக்கவும் விழுப்புரம் அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவளித்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் இந்த வழக்கு தொடங்கியதிலிருந்து இந்த விசாரணைக்காக ஆஜராவதிலிருந்து பல இடங்களில் இந்த வழக்கானது சீரான ஒரு நிலையை அடையாமல் இருந்தது. எனவே இந்த வழக்கின் விசாரணைக்காக அவர் ஜனவரி 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை ஆஜராக வேண்டும் என்றும் அந்த நீதிமன்றத்தை மாற்ற கோரி அவர் முன்வைத்துள்ள காரணங்களுக்கு முகாந்திரம் இல்லை என்றும் கூறி தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறார். எனவே அவரது மனு தற்போது தள்ளுபடியாக இருக்கக்கூடிய நிலையில் ஜனவரி 12ஆம் தேதி விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராவது மட்டுமல்லாமல் ஜனவரி 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரையில் இறுதி விசாரணைக்காகவும் அவர் ஆஜராக வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.